அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஏஐஎஸ் அகாடமி. எஸ்எஸ்சியோட ஃப்ரீ டெஸ்ட் 4க்கான நம்ம சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமா 4 பார்ட் இருக்கு. ஜிகே, லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், மென்டல் எபிலிட்டி, அப்புறம் ரீசனிங். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ரீசனிங்கான அந்த டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பார்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, நம்ம சேனல்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏஜ் ரிலேட்டடான கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் 10 இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரிலேட்டடான கொஸ்டின் ஒரு 10 இருக்கு. சரிங்களா? ஸோ 20 கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ அழகன் ஏஜ் இஸ் 50 years old and his son is 10 years old. Then the simplest ratio between the age of அழகன் to his son. சரிங்களா? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் அழகன், அப்புறம் தான் சன். ஸோ அழகனோட வயசு என்ன? 50. அப்புறம் அவங்க பையனோட வயசு 10. சரிங்களா? ஸோ ரேஷியோனாலே காமனா ஏதோ நம்ம இருக்கிற காமன் நம்பரால டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5:1. சரிங்களா? ஸோ ரேஷியோனாலே ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்க நம்ம வந்து எந்த காமன் நம்பர் யூஸ் பண்ணிருக்கோம்? 10ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ 5:1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. சரிங்களா? ஸோ சரண் இஸ் 6 times as old as his son சங்கர். சரிங்களா? ஸோ நம்ம அவங்க அப்பா வந்து எஃப்னு வச்சுக்கலாம். ஃபாதர்னா எஃப், ஸோ சன்னுனா எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ சரண் 6 times older as his son சங்கர். அப்போ ஃபாதர் வந்து அவங்க பையனை விட 6 டைம் வந்து வயசானவராம். சரிங்களா? 6 மடங்கு. 4 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. சரிங்களா? ஆஃப்டர் 4 years அப்படின்னா, ஸோ இப்போ வந்து 10 வயசுனா 4 வருஷம் கழிச்சு 14 வயசா இருக்குமா? ஸோ அதனால f+4 ஈக்குவல் டு ஆஃப்டர் 4 years he will be 4 times as old as his son. ஓகேங்களா? அவங்க பையனோட வயசும் 4 வயசு கூடி இருக்கும். ஸோ இதை விட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 2 ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ எஃபோட வேல்யூவை 6xன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 6s+4 ஈக்குவல் டு 4s+16. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? எஸ் தான் தேவை. ஸோ 4s இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2sன்னு மாறும். இந்த 4 இந்த சைடு போச்சுன்னா 12ன்னு மாறும். அப்போ s ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டேன். s ஈக்குவல் டு 6. அப்போ அவங்க பையனோட வயசு 6னா அப்பாவோட வயசு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப f ஈக்குவல் டு 6 × 6 36. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 63. ரீனா மற்றும் உஷாவின் தற்பொழுதைய வயதுகள் முறையே 24 ஆண்டுகள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்ன? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீனாவோட வயசு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரீனா, உஷா. ஸோ பிரசன்டேஜ் வந்து ரீனாவுக்கு 24. அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி -8 பண்ணுங்க. 24ல 8 மைனஸ் பண்ணா 16. அடுத்தது உஷாவோட பிரசன்டேஜ் 36. அப்ப 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட வயசு வந்து 28. இப்போ என்ன ஆர்டர்ல அவங்க ரேஷியோ கேட்கறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உஷா, அப்புறம் தான் ரீனா. சரிங்களா? ஸோ உஷா தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ 28:16. ஸோ இந்த ரெண்டு நம்பரை எந்த நம்பரால காமனா டிவைட் பண்ணாலும் 4ஆல டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 28/7னா 4னா 7 வரும். 16/4னா 4 வரும். அப்போ 7:4 தான் ஆன்சர். சரிங்களா? ஒரு சிலர் 4:7 போடுவாங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்லயே பார்த்துட்டு போட்டுருவாங்க. ஸோ அதனால தப்பாகும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 64. ஒருவரின் தற்பொழுதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. சரிங்களா? ஸோ ஒருத்தர் ஃபாதர், ஓகேங்களா? அவங்க அப்பா, அவங்களோட வயசு எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பசங்க அவங்களோட வயசை போல 4 மடங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க பசங்களை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2 பசங்களோட வயசும் இந்த ஒய்ன்ற ஒரே விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்துக்கோங்க. அப்ப a+bன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒய்னா a+b. ஸோ ஒருத்தரோட வயசு a, இன்னொருத்தரோட வயசு b. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 10 வருடங்களுக்கு பிறகு, அப்போ அப்பாவோட வயசு 10 வருஷம் கழிச்சு f+10ன்னு மாறிடும். ஓகேங்களா? அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்கு. சரிங்களா? சோ 2 மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து a+b. 10 வருஷம் கழிச்சு அவங்க வயதுகளோட கூட்டுத்தொகை எப்படி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு a+10 plus b+10 equal to a+b+20 இருக்கும். சரிங்களா? a+b ஓட வேல்யூ y-ஆ, சோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. y+20 இருக்கும். இது வேற ஈக்குவேஷன், இது வேற ஈக்குவேஷன். சோ அப்போ 10 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரோட வயசு என்னவா இருக்கும்? y+20ன்னு மாறி இருக்கும். ஸோ y+20. ஸோ இதை போல எத்தனை மடங்கு இருக்கான்? 2 மடங்கு இருக்கு. ஸோ அப்போ 2 times. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சா? இதுக்கப்புறம் இந்த f-ஓட வேல்யூவை 4y-ன்னு கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4y+10 equal to 2y+40. ஓகேங்களா? ஸோ y இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2y-ன்னு மாறிடும். ஏன்னா இந்த -y +y இந்த சைடு வந்தால் -y-ஆ மாறும்.
ஸோ 4y மைனஸ் 2y ஓட வேல்யூ 2y. இந்த 10 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 10 மாறும், அப்போ 13 மாறிடும். அப்போ y ஈக்குவல் டு 15 கிடைச்சோம். சரிங்களா? ஸோ ஒய்யோட வேல்யூ 15 அப்படின்னா இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அவரின் தற்பொழுது வயது, அதாவது அவங்க அப்பாவோட வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒய்யை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு 4 into 15 ஈக்குவல் டு 16 கிடைக்கும். அப்போ அவரோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, 60 இயர்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. ஸோ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அதில் ஏ தான் வந்து இளையவர். ஓகேங்களா? ஸோ ஏ இஸ் எங்கர் தென் பி. ஓகே. ஸோ அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கு. அப்போ வயதுகளின் வித்தியாசம் யார் சின்னவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏ தான் சின்னவங்க. அப்போ பெரியவங்க யாருன்னா பி. ஸோ அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு அந்த 7 டைம்ஸ் அவங்க வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். அப்போ பி பிளஸ் ஏவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு பி இன் வயதும் ஏ இன் தற்பொழுது வயதும் 5:3. ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறம்னா பி பிளஸ் 12. ஓகேங்களா? ஸோ பியோட 12 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற வயசும் ஏவோட பெர்சன்டேஜ். சரிங்களா? ஸோ ஈஸ் டு ஏ. இது என்னவா இருக்கு, 5:3 இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏயின் தற்பொழுது வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பி பிளஸ் 12 ரேஷியோவில் இருந்தாலே டிவிஷனில் எழுதிக்கலாம். டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 5/3. ஓகேங்களா? ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடியதை நான் ரேஷியோவில் இருக்கிறத இந்த மாதிரி டிவிஷனில் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுல இருந்து ஏவோட வேல்யூவோ இல்லை பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 7b minus 7a equal to b plus a. So b எல்லாம் ஒரு சைடு, a எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். So b எந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ்ல ஆயிடும். So 6b ன்னு கிடைக்கும். So a அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 7 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் a ன்னு மாறும். So 8a. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு b யோட வேல்யூ இல்லை a வோட வேல்யூ இதுல இருந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ b equal to 8/6a. ஸோ இதை கேன்சல் பண்ணா 4/3. அப்போ b equal to 4/3a. அப்படியே a equal to 3/4b. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, 4/3 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிருக்கோம். இது ரெண்டுல எதை வேணாலும் கொண்டு வந்து நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல. சரிங்களா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 into b plus 12 equal to 5a ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 3b plus 36 equal to 5a ன்னு இருக்கா? ஸோ 5a. சரிங்களா? இப்போ b யோட வேல்யூ வேணும்னா 4/3a அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 3 into 4/3a plus 36 equal to 5a. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 4a ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸாக மாறிச்சுன்னா வெறும் a மட்டும் இருக்கும். அப்போ a equal to 36ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏவோட பெர்சன்டேஜ் என்னன்னா 36 இயர்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க ஆப்ஷன்ல இருந்து போடலாம். ஸோ அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா அடுத்த வீடியோல தனியா பார்க்கலாம். ஸோ ஏஜ் ரிலேட்டடான கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு யூடியூப்ல வீடியோவே நாங்கள் போடுறோம். ஸோ அந்த டைம்ல இதை பத்தி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். இப்பொழுது கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் பார்த்துப்போம். ஸோ அடுத்து பாருங்க, அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. சரிங்களா? ஸோ அருண் தீபக் 4:3. சரிங்களா? அப்போ அருண் வந்து 4x வச்சுக்கலாம், தீபக் வந்து 3x வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் 3x 4x நான் வச்சுக்கல. இப்போ ஏன் வைக்கிறேன்னா நமக்கு ஒரே ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏஜ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நான் இப்படி வச்சிருக்கேன். ஓகேங்களா? 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. சரிங்களா? அருணோட பெர்சன்டேஜ் 4x அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு 4x + 6 ஈக்குவல் டு 26ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4x ஈக்குவல் டு 20. அப்போ x ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். ஓகேங்களா? x ஈக்குவல் டு 5 அப்படின்னா தீபக்கோட பெர்சன்டேஜ் என்னன்னா 3x. அப்போ x ஓட வேல்யூ கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 into 5 ஈக்குவல் டு 15. அதுதான் தீபக்கோட பெர்சன்டேஜ். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. 2015 அப்புறம் 2023ல ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் 1:4 and 3:8. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2015 எடுத்துப்போம். ஸோ 2015ல ஃபாதர் இஸ் டு சன் வந்து 1:4. ஓகேங்களா? அடுத்தது 2023னா 8 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1x + 8. ஏன்னா ஒரு ஃபாதரோட ரேஷியோ 1 டிவைடட் பை பையனோட ரேஷியோ 4x + 8. இதோட ரேஷியோ என்ன வருதா 3:8. அப்போ 3/8. சரிங்களா?
ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 8x plus 64 equal to 12x plus 24 சரிங்களா. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போனோம்னா இங்கே 40 வரும், இங்கே 4x வரும். அப்போ x ஈக்குவல் டு 10 ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா சாரி மகன் தான் 1, ஃபாதர் வந்து 4 ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா சன்னோட வயசு 10, ஃபாதரோட வயசு 4x ஓகேங்களா. அப்போ அவரோட வயசு 40. இது எப்போனா 2015, ஏன்னா 2015 வச்சு தானே நம்ம எடுத்தோம். இப்போ என்ன கேட்கறாங்கன்னா 2010ல மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் சரிங்களா. ஸோ 2015ல பையனோட வயசு 10னா 2010ல 5 வயசா இருந்திருக்கும் ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பாவோட வயசு 40னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 35ன்னு இருந்திருக்கும். இப்போ இவங்க 2 பேரோட வயதுகளின் கூடுதல் 40. அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சன் இருக்கு, அப்புறம் தான் வந்து ஃபாதர் இருக்காங்க. அதனால சன் இஸ் டு ஃபாதர்னு தான் எழுதணும். நான் ஃபாதர் இஸ் டு சன்னு எழுதியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாம கொஞ்சம் தெளிவாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68 சரிங்களா. ஸோ அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஓகேங்களா. ஸோ அப்போ அருணோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வயசுல பாதி. அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது. ஸோ அப்போ F மைனஸ் 12, 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது F மைனஸ் 12 ஓகேங்களா. அருணின் வயதை போல் 3 மடங்கு, அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் அருணும் அதே மாதிரி A மைனஸ் 12 இருந்திருப்பார் ஓகேங்களா. இப்போ தற்பொழுது தந்தையின் வயது, அப்போ ஃபாதரோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சா, இப்போ அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ F மைனஸ் 12 ஈக்குவல் டு 3A மைனஸ் 36. அப்போ F என்னவா இருக்கும், A ஈக்குவல் டு 1/2 Fனா அப்போ F ஈக்குவல் டு 2A ஓகேங்களா. ஸோ 2A F ஓட வேல்யூ மைனஸ் 12 ஈக்குவல் டு 3A மைனஸ் 36. 2A இந்த சைடும் 36 இந்த சைடும் கொண்டு போனோம்னா A ஈக்குவல் டு 24 கிடைக்கும். அப்போ அருணோட பெர்சன்டேஜ் 24 ஓகேங்களா. அப்போ ஃபாதரோட பெர்சன்டேஜ்னா 2A. அப்போ F ஈக்குவல் டு 2Aனா அப்போ 2 × 24 48. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. தற்பொழுது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதை போல் 2 மடங்கு சரிங்களா. அப்போ ஃபாதர் ஏஜ் வந்து அவங்க அப்பாவோட வயசு மாரி 2 மடங்கு. ஸோ சன் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஃபாதர் வந்து எஃப்னு வச்சுக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடினா F மைனஸ் 20 ஈக்குவல் டு மகனின் வயதை போல் 6 மடங்கா, அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் A மைனஸ் 20 ஓகேங்களா. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நார்மலா இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். F ஓட வேல்யூ 2Aவா அதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2A மைனஸ் 20 ஈக்குவல் டு 6A மைனஸ் 120 சரிங்களா. ஸோ இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு, இந்த ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ 4A ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். அப்போ A ஈக்குவல் டு 25. அப்போ பையனோட வயசு 25. அப்போ அப்பாவோட வயசு என்ன, அப்பாவோட வயசு 2A. அப்போ ஃபாதர் வந்து 2A அப்படின்னா 2 × 25 அப்போ 50 ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70 சரிங்களா. ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க கனிதான்னு இருக்கும், இது வந்து சுனிதா சரிங்களா. ஸோ லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர். லதா இஸ் a year older than சுனிதா. அப்போ லதா ஈக்குவல் டு சுனிதாவை விட 1 வயசு பெரியவங்க. சுனிதா இஸ் 2 years older than பிந்து. அப்போ சுனிதா ஈக்குவல் டு பிந்துவை விட 2 வயசு பெரியவங்க. ராஜன் இஸ் a year old than பிந்து. ஸோ ராஜன் இஸ் பிந்துவை விட 1 வயசு பெரியவங்க சரிங்களா. இப்போ ஹூ இஸ் தி யங்கஸ்ட் ஆஃப் ஆல், யார் இதுல இருக்கிறவங்களே சின்னவங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தாலே தெரியும் பிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ உங்களுக்கு அது எப்படி பார்த்தா கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்க ஒரு சில அசம்ஷன் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிந்துவோட ஏஜ் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிந்துவோட ஏஜ் 10 அப்படின்னா ராஜனோட வயசு என்னவா இருக்கும், 11 இருக்கும். சுனிதாவோட வயசு 12 இருக்கும். லதாவோடைய வயசு சுனிதா 12 அப்படின்னா சரிங்க 1 13 இருக்கும் ஓகேங்களா. அப்ப இதுல யாரு சின்னவங்க அப்படின்னா பிந்து தான் சின்னவங்க சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 71 சரிங்களா. வாட் வில் பி தி டே ஆஃப் தி வீக் ஆன் 15th August 2010 சரிங்களா. ஸோ 2010 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன நாள் இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா ஒரு டேவை கொடுத்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம சால்வ் பண்றதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த லீப் இயர்னா எப்படி இருக்கும், ஸோ அது வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு செட் ஆஃப் இயர்ஸ் அந்த 400 இயர்ஸ்ல
ஒரு செட் முடியுது, அடுத்து 400 இயர்ஸ் 400 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஒரு 1/2 hour ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதன்படி நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி மட்டும் தான் எழுத போறோம் அப்படின்னா இந்த மாடல் தேவையில்லை. சரிங்களா? இந்த அளவுக்குலாம் நமக்கு கொஸ்டின் டஃபா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை எஸ்எஸ்சிலே நான் வந்து சிஹெச்எஸ்எல் சிஜிஎல்லாம் எழுத போறோம்னா ஸோ அந்த மாடல் அந்த யூடியூப் வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம், கேலண்டர்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை அந்த வீடியோவை பாருங்க. ஸோ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஸோ டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days இட் வில் பி. இன்னைக்கு திங்கக்கிழமையா 61 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 61 days 7ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் 7ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1 வீக்குக்கு 7 days, அதனால 7ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதோட ரிமைண்டரை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ 8 × 7 56 வரும், ரிமைண்டர் வந்து ஒரு 5 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கிழமை கொடுத்துருக்காங்க பாருங்க, திங்கக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கோட் வேர்டு கொடுக்கணும். ஸோ மண்டேனா 0, என்ன டே கொடுக்குறாங்களோ அது 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது டியூஸ்டே, அப்படியே அந்த வீக்கோட ஆர்டர் அப்படியே எழுதுங்க. இப்போ சப்போஸ் வந்து இங்க வெட்னஸ்டேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெட்னஸ்டே 0ன்னு எடுத்திருப்பேன். அடுத்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை 1ன்னு கொடுத்துருப்பேன். அடுத்து வெள்ளிக்கிழமை 2ன்னு சொல்லிட்டு கோட் கொடுத்துருப்பேன். இங்க மண்டே கொடுத்துருக்கிறதுனால மண்டே 0, அப்போ டியூஸ்டே 1, வெட்னஸ்டே 2, தேர்ஸ்டே 3, ஃப்ரைடே 4, சாட்டர்டே 5. ஸோ ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. அப்போ அந்த 5க்கான கிழமை என்ன கிழமைன்னு பாருங்க, சனிக்கிழமைன்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர், சாட்டர்டே. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. பின்வருவனவற்றில் எது லீப் ஆண்டு அல்ல? சரிங்களா? ஸோ லீப் இயருக்கான கண்டிஷன் என்னன்னா, அந்த கொடுத்துருக்கக்கூடிய இயர்ல லாஸ்ட் 2 நம்பர் 0வா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இயர்ஸை 400ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? லாஸ்ட் 2 நம்பர்ல 0 இல்ல, வேற ஏதோ நம்பர் இருந்தா மட்டும்தான் நீங்க 4ஆல டிவைட் பண்ணி செக் பண்ணணும். லாஸ்ட் 2 நம்பரும் 0 இருந்துச்சுன்னா அதை 400ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ 200 1200 400ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா டிவைட் ஆகும். 2000 ஃபுல்லா டிவைட் ஆகும். 800 ஃபுல்லா டிவைட் ஆகும். அப்போ இது மூணுமே லீப் இயர். அப்போ லீப் இயர் இல்லாதது எதுனா அந்த 700 தான். ஏன்னா 700 நீங்க 400ஆல டிவைட் பண்ணீங்கன்னா முழுமையா டிவைட் ஆகாது. சரிங்களா? அப்போ ஏதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. ஜனவரி 1, 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1, 2010. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்த்தும் டேவும் சேமா இருந்து இயர் மட்டும் வேற வேறையா இருந்துச்சுன்னா அதை நம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா 2006 வந்து என்ன கிழமை, 2006 வந்து சண்டே. அப்போ 2007 வந்து மண்டே இருக்கும் ஜனவரி 1ல. அப்படியே 2008ல டியூஸ்டே இருக்கும். அப்போ 2009ல வெனஸ்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த 2008ல இருக்கக்கூடிய இந்த இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பிப்ரவரியில பாத்தீங்கன்னா 29 நாள் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் பிப்ரவரியில 28 நாள் தான் இருக்கும். இங்க 29 நாள் இருக்கு. அப்போ 2 days ஆட் ஆகும். அப்போ டியூஸ்டேக்கு அடுத்தது வெனஸ்டே விட்டுட்டு தேர்ஸ்டே எழுதணும் 2009ல. அடுத்து 2010ல தேர்ஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடே. சரிங்களா? ஸோ ஜனவரி 1, அப்போ 2010ல என்ன இருக்கும், ஃப்ரைடே இருக்கும், வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிப்ரவரி 8, 2005 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ பிப்ரவரி 8, 2004 ரிவர்ஸ்ல கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பிப்ரவரி 8, 2005. ஓகேங்களா? அப்போ பிப்ரவரி 8, 2004. சரிங்களா? ஸோ நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கணும். இப்போ 2005ல இருந்து 2004க்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மந்த்ல இந்த 29ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? அப்படின்னா இங்க சண்டே இருக்குன்னா நம்ம இப்ப ரிவர்ஸ்ல பார்க்கணும். சண்டேவுக்கு முன்னாடி, சாரி சண்டே இல்ல, செவ்வாய்க்கிழமையா. ஸோ செவ்வாய்க்கிழமை தானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி மண்டே, அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், சண்டே. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பிப்ரவரி எங்கெங்கெல்லாம் நடுவில் நீங்க எழுதுற டேட்டுக்கு நடுவில் 29 வருதோ அந்த இடத்தெல்லாம் ரிவர்ஸ்ல போனா 1 டே வந்து எக்ஸ்ட்ராவா மைனஸ் பண்ணுங்க. ஃபார்வர்ட்ல போற மாதிரி இருந்தா 1 டேவை பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுங்க. போன கொஸ்டின்ல ஃபார்வர்ட்ல போயிருப்போம், நடுவில் எங்க பிப்ரவரி 29 வந்துச்சு. அதனால நான் டியூஸ்டே கொடுத்து நேரா அடுத்த டே இதுக்கு வந்து தேர்ஸ்டே போயிட்டேன். இங்க அதே மாதிரி நடுவில் பிப்ரவரி 29 வருது. இப்போ நான் ரிவர்ஸ்ல போறேன். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை இருக்கு, ரிவர்ஸ்ல போகும்போது நடுவில் 29 இருந்துச்சுன்னா 1 டே எக்ஸ்ட்ராவா நம்ம விட்டுட்டு எழுதணும். அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி மண்டே, மண்டேவுக்கு முன்னாடி சண்டே. ஸோ அப்போ சண்டே தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. இதெல்லாம் வந்து டைரக்டான ஃபேக்ட் கொஸ்டின், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒரு கடிகாரத்தின் அந்த கைகள் நேர்கோட்டில் ஆனால் எதிர் திசையில் இருக்கும் அப்படின்னா 22 டைம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க, டைரக்டான ஃபேக்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்க. ஸோ பகல் 1 மணி முதல் கடிகார இயக்கத்தின் போது மணிமுள் மற்றும் நிமிடமுள் செங்கோணத்தில் எத்தனை முறை இருக்கும், இரவு 10 மணி வரை. சரிங்களா? ஸோ 1 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த கடிகாரத்தோட மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை டைம் வந்து நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு
இவங்க 2 பேரும் 2 டைம் வந்து நேர்கோட்டுல வருவாங்க. அப்போ 1 மணில இருந்து 10 மணி வரைக்கும்னா நடுவுல 9 மணி நேரம் கேப் இருக்கா? 1 மணி நேரத்துக்கு 2 டைம்னா 9 மணி நேரத்துக்கு 18 டைம். சரிங்களா? அதான் ஆன்சர். அடுத்தது ஒரு கடிகாரம் 1 மணி நேரத்தில் 5 நிமிடங்கள் பெறுகிறது. சரிங்களா? அப்படின்னா நிமிடம் உள்ளால் 1 மணி நேரத்தில் கடக்கும் கோணம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இவ்வளவு நேரம் வந்து கடிகாரத்துல 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் தான். இப்போ 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா 65 நிமிஷமா மாறுது. அப்படின்னா 1 மணி நேரத்துல எவ்வளவு ஆங்கிள் வந்து அந்த நிமிடமுள் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 360 அப்படிங்கிறது 60 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா? 360 டிகிரிங்கிறது 60 நிமிஷத்துக்கு. இப்போ 65 நிமிஷமா மாறுது. அப்போ இன்டூ 65. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 6ன்னு வரும். 6 into 65 390. ஸோ அப்போ 390 டிகிரி அந்த கோணம் வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. ஸோ ஒரு கடிகாரம் 1 மணி நேரத்துக்கு 1 முறை, 2 மணி நேரத்துக்கு 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மணி எழுப்புறோம். அப்போ ஒரு நாளைக்கு அது மொத்த ஒலி எழுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு 1 டைம், 2 மணி நேரத்துக்கு 2 டைம், 3 மணி நேரத்துக்கு 3 டைம், எக்ஸெட்ரா பிளஸ் 12 மணி நேரத்துக்கு 12 டைம். அப்போ ஒரு நாளைக்கு இந்த 12 மணி நேரங்கிறது 2 சைக்கிள். ஸோ நைட்டு 12 மணில ஒரு மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், அப்புறம் திரும்ப மதியானம் 1 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n into n plus 1. அப்போ 2 times of n into n plus 1 divided by 2. ஸோ ஃபார்முலா வந்து sum of first n natural numbers. முதல் n இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n into n plus 1 divided by 2. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரா எதுக்கு போட்டிருக்குன்னா இந்த 2 சரிங்களா, அது ஃபார்முலாவில் வர 2 கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். என்னோட வேல்யூ என்னன்னா இந்த 12 லாஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் n. ஸோ அப்போ 12 into 13 மல்டிப்ளை பண்ணா 156. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many times do the hands of a clock coincidence in a day? ஒரு கடிகாரத்தின் கைகள் ஒரு நாளில் எத்தனை முறை ஒன்றாக இணைகின்றன? சரிங்களா? சோ ஒன்றாக இணைகின்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 டைம். எதிரெதிர் திசையில் எத்தனை முறை சந்திக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 டைம். சரிங்களா? சோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இதே நம்பர்ல பார்த்திருப்போம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 22. சரிங்களா? சோ நம்ம 20 கொஸ்டினும் பார்த்தாச்சு. ரிமைனிங் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிகே அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் முன்னாடி வீடியோவிலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.